ஆட்டு ஈரல் அதாவது சுவரொட்டி சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகமாகுமா டாக்டர்? சுவரொட்டின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மண்ணீரல் அது உடலுக்கு உகந்த ஹீமோகுளோபின் உற்பத்தி பண்ற அத்தனை இன்கிரீடியன்ஸும் உள்ள ஒரு உணவுப் பொருள். உதாரணத்துக்கு இரும்பு சத்தே நமக்கு தேவையான ஹீம் ஃபார்ம்ல இருக்கு. இது முருங்கைக்கீரையிலையோ மற்ற தாவர உணவுகளில் நமக்கு உறிஞ்சிறதுக்கு கடினமான வடிவத்தில் இருக்கு. அசைவ உணவுகளில் முக்கியமாக மண்ணீரல், கல்லீரல் போன்ற உணவுகளில் இந்த இரும்பு நமக்கே அப்படியே ரெடிமேடாக எடுத்துக்கலாம் ஹீம்னு. அது இல்லாமல் ஆச்சரியமா நம்ம ஒரு பனிப்பகுதியில் வாழறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே செடி கொடி காய்கறியே இல்லை. அதில் தான் ஃபோலிக் ஆசிட்னு ரத்த உற்பத்திக்கான அடுத்த இன்கிரீடியன்ட், இரும்புக்கு அடுத்தது. அந்த ஃபோலிக் ஆசிடும் அபூர்வமா அசைவ உணவான மண்ணீரல் இருக்கு. மூன்றாவது B12, அதுவும் மண்ணீரல் இருக்கு. அப்ப ரத்த உற்பத்தி ஹீமோகுளோபின் கூட்டுறதுக்கு நமக்கு உகந்த நண்பன் மண்ணீரல். தினம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க சில பல வாரங்கள் சாப்பிட்டாலே கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த ஹீமோகுளோபின் நார்மல் ஆகிடும்.